சட்டவிரோதமாக BSNL தொலைபேசி இணைப்புகளை பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சர் தயாநிதி மாறனின் கூடுதல் தனிச் செயலராக இருந்த வி. கௌதமன், சன் டிவியின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி S. கண்ணன், சன் டிவியின் எலக்ட்ரீஷியன் KS. ரவி ஆகிய 3 பேரையும் CBI அதிகாரிகள் நேற்றிரவு கைது செய்தனர். இதற்கிடையில் திமுக தலைவர் கருணாநிதியை தயாநிதி மாறன் இன்று காலை சந்தித்தார். தொடர்ந்து கோபாலபுரத்தில் தயாநிதி மாறன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். நான் அமைச்சராக இருந்தபோது கௌதமனும் சன் டிவியை சேர்ந்த திரு கண்ணன் அவர்களையும் திரு ரவி என்பவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். இது விசித்திரம் என்னென்றால் இவர்கள் மூவரும் கடந்த 18 மாதங்களாக 10 முறைக்கு மேல் CBI அழைக்கப்பட்டு டெல்லியிலும் சரி சென்னையிலும் சரி அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைத்து வந்தார்கள். அவர்கள் அழைத்த போதெல்லாம் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் ஒன்றும் செய்யாத CBI ஏதோ அவசரத்தில் நேற்று அவர்கள் அழைத்து அவர்களை கட்டாயப்படுத்தி அடித்தும் துன்புறுத்தியும் அவர்கள் எனக்கு எதிராக ஒரு வாக்குமூலத்தை தர வேண்டும் என்றும், குறிப்பாக சன் டிவிக்கும் என் இல்லத்திற்கும் இணைப்பு இருந்ததை அவர்கள் ஒத்துக்கொண்டால் அவர்களை உடனே விடுவிக்கிறோம் என்று சொன்னது மட்டுமின்றி 3ஆம் தர ட்ரீட்மெண்ட், போலீஸ் சொல்வார்கள் 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட், 3ஆம் தர ட்ரீட்மெண்ட்டை பயன்படுத்தி அவர்களை துன்புறுத்தியிருக்கிறார்கள். மேலும் இப்பொழுது கூட நீங்கள் ஒப்புக்கொண்டால் அவர் வீட்டில் நீங்கள் அவருக்கு எதிராக நீங்கள் வாக்குமூலம் அளித்தால் ஒரு இல்லாத, அதாவது ஆரம்பம் முதல் நான் தெளிவாக சொல்லி வந்திருக்கிறேன், எனக்கும் சன் டிவிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. என் இல்லத்தில் செயல்பட்ட போது சொல்லுவது 300 இணைப்புகள் இல்லை, இருந்தது ஒரே ஒரு டெலிபோன் இணைப்பு தான். அதுவும் இன்று வரை என் இல்லத்தில் செயல்பட்டு வருகிறது. அதனால் அது அது ISDN அழைப்பார்கள், அதனால் எந்த தவறும் இல்லை. அது மட்டுமின்றி சாத்தியக்கூறும் இல்லை. அவர்களை மிரட்டி நீங்கள் சொல்கின்றால் டெக்னிக்கலாக ஒரு ஃபீஸபிலிட்டி இருக்கணும், நடக்கக்கூடியதாக இருந்தால் அவர்கள் சொல்லலாம். இல்லை, நீங்கள் சொன்னால் போதும், அதை வைத்து அவர்களை கைது செய்வதற்கு நாங்கள் முனைப்போம் என்று வெளிப்படையாக சொல்கிறார்கள். இதனால் நான் CBI டைரக்டருக்கு நான் இது போல் கடிதம் எழுதியுள்ளேன். அதே போல் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் துணைவியார்களும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனருக்கும் மற்றும் தலைமை உச்ச நீதிமன்றத்திற்கும் அவர்கள் கடிதம் எழுதி தங்கள் கணவர்கள் தேவையில்லாமல் சட்டத்துக்கு விரோதமாக அடித்து துன்புறுத்தி செயல்படுகிறார்கள் என்பதையும் அவர்கள் விளக்கமாக எழுதியிருக்கிறார்கள். இதில் ஆச்சரியம் என்றால், யாரோ ஒரு RSS தலைவரை திருப்தி செய்வதற்காக, அவர்களை மனம் குளிர வைப்பதற்காக அந்த அறிவுஜீவியை சொல்வதெல்லாம் உண்மை என்று மக்களுக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலே CBI செயல்படுகிறார் என்ற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது. அப்போ தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அறிவுஜீவி இருந்தார், அவர் திமுக பழி வாங்குறதுலே இருந்தார். அந்த அறிவுஜீவி தான், அந்த அப்போ ஒரு அறிவுஜீவி, இப்போ ஒரு அறிவுஜீவி. அறிவுஜீவி அவர் தானா? அவரும் அறிவுஜீவியா? அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தன் மகனை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் திமுக மீது வேண்டும் என்று பொய்யான குற்றங்களை மீது அவர் பதவியை தவறாக பயன்படுத்திக் கொண்டார். பதவியை தவறாக பயன்படுத்துவது திமுகவை கொச்சைப்படுத்துகின்ற நடவடிக்கையிலே அந்த அறிவுஜீவி, நான் பேரை சொல்லுவேன், அந்த அறிவுஜீவி செயல்பட்டார். Because earlier the DMK leader said that you are capable of defending yourself. Is the DMK backing you, sir? Listen, where am I standing? Where am I standing? Where am I standing? Here, will fight it out legally. All the legal. But if they are going to hit me below the belt, then I am also ready for it. உங்களை சந்திக்கும் இந்த குடும்பத் தலைவர், என் தலைவர் கலைஞர் என்ன நான் என்ன செய்வேன், உண்மை நடந்தது என்ன செய்கிறார் என்பதை அவர்களுக்கு தவறுதான். அது உங்களோட கெஸ், நீங்க என்ன கெஸ் பண்றீங்களோ அது. நீ தலைப்பு செய்தி கேட்கிற போமா. மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும்.